strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓடியில இந்தியா கம்ஃபர்டபுளா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஓடி எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பாராபதி ஸ்டேடியம் அட் கட்டக். இது வரைக்கும் இந்தியாவும் இங்கிலாந்தும் பாத்தீங்கன்னா 5 முறை மோதி இருக்காங்க ஓடிஐஸ்ல. அந்த 5 ஓடிஐஸ்ல இங்கிலாந்து தான் டாமினேட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, இந்தியா 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. லாஸ்டா நடந்த 2 ஓடிஐ பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து கட்டக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. 2009ல அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் MS தோனி இந்தியா அந்த மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. சீரிஸையும் 5-0 சொல்லி ஆக்சுவலா லீட் பண்ணாங்க. அந்த மேட்ச்ல கெவின் பீட்டர்சன் தான் இங்கிலாந்தோட கேப்டன். அவர் ஒரு செஞ்சுரி போட்டாரு. ஆஸ் வெல் அஸ் சேசிங்ல சேவாக் சரியான ஒரு 91 அடிச்சாருங்க. பிளஸ் டெண்டுல்கர் ஒரு 50, அப்புறம் MS தோனி, சுரேஷ் ரெய்னா ஆளுக்கு ஒரு 50 அடிச்சு கேம் வின் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் 2017ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் பார்த்தோம். அந்த மேட்ச்ல யுவராஜ் சிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கேம். ஏன்னா கேன்சர் வந்துச்சு அவருக்கு, அதை ஃபைட் பண்ணி வந்தாரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு செம நாக் விளையாடினாருங்க. சூப்பர் 150 அடிச்சாரு. பிளஸ் MS தோனியும் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு விண்டேஜ் பார்ட்னர்ஷிப் நம்மளால பார்க்க முடிஞ்சது. MS தோனி அண்ட் யுவராஜ் சிங் கலக்கனாங்கன்னு தான் சொல்ல முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா 381 அடிச்சாங்கனாலும் இங்கிலாந்து அந்த பர்டிகுலர் மேட்ச்ல 366 ரன்ஸ் சேஸ் பண்ணிருப்பாங்க. சோ இட் வாஸ் அ வெரி ஹை ஸ்கோரிங் கேம். அதுக்கு ரீசன்ஸ் இருக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டக்ல ஜென்ரலா டியூ அதிகமா இருக்கும், பக்கெட்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் ரீசன்னா ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல ஜென்ரலாவே பனி ஜாஸ்தி இருக்கும். சன்செட்டும் பாத்தீங்கன்னா 4-4:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சன் செட் ஆயிடும் ஜென்ரலா ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ். அண்ட் டியூ ஃபேக்டர் அதிகமா இருக்கும். நீங்க எடுத்துக்கோங்க, கொல்கட்டாலே டியூ ஃபேக்டர் இருக்குமா? நீங்க பாத்துக்கோங்க, ராஞ்சிலையும் இருக்கும், ஜம்ஷத்பூர்லயும் இருக்கும். சோ அந்த மாதிரி ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல இருக்கிற கிரவுண்ட்ஸ்ல முக்காவாசி பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான பனி எதிர்பார்க்கலாம். சோ அதனால பக்கெட்டா வந்து உங்களுக்கு வந்து டியூ இருக்கும் போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தி பவுலர்ஸ் டு கிரிப் த பால். இது உண்மையான ஒரு ஃபேக்ட். புரியுதா உங்களுக்கு? சோ எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ பவுலிங் தான் எடுப்பாங்க. அது மட்டும் டேம் ஷோர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு விக்கெட் மோஸ்ட் ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? அன்லஸ் இங்கிலாந்து மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கச்சா முச்சான் சுத்தி 280 ஆல் அவுட் ஆகாம இருந்தா சரி. இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, சோ முதல்ல இங்கிலாந்து டீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இங்கிலாந்து டீம்ல பிளேயிங் 11 ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ. அவங்க பேட்டிங்ல பெருசா எந்த ஒரு சேஞ்சும் பண்ண போறது இல்ல. பட் போலிங்ல அவங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைடன் கார்ஸும் 5 மேட்ச் ஆடிட்டு வராரு. சகிப் முகமதுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சோ அட் த சேம் டைம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒருத்தரை நம்பி தான் இந்த டீமே இருக்கு. சோ அவரையும் வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ண முடியாது. மேபி ஒரு பிரைடன் கார்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு கஸ் அட்கின்சன் ஆர் மார்க்வுட் மாதிரி எடுத்துட்டு வருவாங்களா, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு இந்த சீரீஸ்ல. ரெஹான் அஹ்மதுக்கு ஒரு மேட்ச் கூட ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் கிடைக்கல. எஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 லெக் ஸ்பின்னர் சேர்ந்து விளையாடுறது கொஞ்சம் அந்த அளவுக்கு கிளிக் ஆகுமா தெரியாது. பட் ஆனா நீங்க வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணி ஆகணுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்லடா 2 லெக் ஸ்பின்னரா இருந்தா என்ன இப்போன்னு சொல்லி ரெஹான் அஹ்மத் அவங்க உள்ள எடுத்துட்டு போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது சீரியஸ்லி. சோ தட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரெகுலர் ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா போட விடலாம். அண்ட் அதில் ரஷீத்துக்கும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் இருக்கிற மாதிரி அந்த சைட்ல இருக்கும். சோ இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நானா இருந்தேன்னா என்னதான் இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பெருசா எடுக்கலனா கூட டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டு பிளே ரெஹான் அஹ்மத். ஒரு வெரைட்டி இருக்கும். பட் இங்கிலாந்து என்ன நினைப்பாங்கன்னா ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வரலாம் தான் நினைப்பாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பரவாயில்ல இன்னொரு ஸ்பின்னரை வச்சு போங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், போன மேட்ச்ல லைட்டா டேர்ன் இருந்துச்சு நாக்பூர்ல. அப்ப பாத்தீங்கன்னா ஈவன் லிவிங்ஸ்டன், பெத்தல் கூட சம்டைம்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸா இருந்தாங்க. சோ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஸ்பின் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க ரெஹான் அஹ்மத் விளையாடுறது இனிமே சம்டைம்ஸ் கிளிக் ஆக வாய்ப்புகள் இருக்குன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சம்டைம்ஸ் அது பேக் ஃபயர் ஆகலாம். ஆனா ஏதாவது சம்திங் புதுசா பண்ணுங்களேன். ஏன்னா T20 சீரீஸும் 4-1 தோத்துட்டாங்க இங்கிலாந்து. இந்த ODI சீரீஸும் வந்து பாத்தீங்கன்னா 1-0 ஆல்ரெடி. சோ இன்னும் அவங்க வந்து அதே ஸ்ட்ராட்டஜியோட சேம் டைப் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரே லென்த் அடிக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஒரு வெரைட்டியே இல்லாத மாதிரி தோணுது. அதில் ரஷீத்தை நம்பியே இருக்காங்க. அதில் ரஷீத் போன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 7-8 ஓவர்ல விக்கெட் எடுக்கல. அப்புறமா வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்குள்ள கேமே முடிஞ்சிருச்சு. சோ அதில் ரஷீத் ஏர்லியரா விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இங்கிலாந்து வந்து கேமுக்குள்ளே வராங்க. சோ அவர் எடுக்கலன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. சோ அவருக்கும் ஒரு சப்போர்ட் வேணும். ஓகேங்களா? ஒரு ஸ்பின்னர் நீங்க எல்லா மேட்ச்லயும் அவர் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு ரெஹான் அஹ்மத் எடுத்துட்டு வரலாம். இது முழுக்க என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு. இது வரைக்கும் இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ODI சீரீஸ்லாம் அவங்க ரெஹான் அஹ்மத் விளையாடுனது இல்ல. அதனால ஒரு புதுசா இருக்கும்ன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கிலாந்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களோட டாப் ஆர்டர் அடிச்சுதான் விளையாட போறாங்க. நீங்க சால்ட்டியோ இல்ல டக்கட்டியோ போயிட்டு இல்லப்பா நீ பார்த்து விளையாடுப்பா நியூ பால்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அவங்க வந்து அந்த ஸ்டார்ட் கொடுக்கதான் பார்ப்பாங்க. அவங்க 2 பேரோட ரோலே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டிங் தான். சோ அவங்க வந்து அவங்க ரோல பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்பர் 3ல ஜோ ரூட் வராரு, நம்பர் 4ல ஹாரி ப்ரூக், நம்பர் 5ல பட்லர். இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த 3 பேர் தான் யாரா ஒருத்தர் ஒரு பெரிய நாக் விளையாடணும்.
புரியுதா உங்களுக்கு? சம்டைம்ஸ் சால்ட்டோ டக்கெட்டோ கூட செஞ்சுரி அடிக்கலாம், அது வேற விஷயம். பட் ஆனால் அவங்க 2 பேரும் குயிக்கா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போவதான் நினைப்பாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 பேட்ஸ்மேன்ல யாராவது ஒருத்தர் டெஃபினட்டா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும். இஃப் இங்கிலாந்து குட் ஏபிள் டு ஸ்கோர், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா ஒரு 320 330 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா என்னதான் டியூ இருக்கட்டும், அது ஃபிளாட் ட்ராக்கா இருக்கட்டும், உங்க போலர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ இங்கிலாந்தோட பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுன்னு தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன். போலிங்ல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டிக்கு ரெஹான் அஹ்மத் கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். சோ இந்தியா பக்கம் நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்குங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடியிலே நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஜெய்ஸ்வால் வந்து டெபியூ பண்ணுவாரு. அன்பார்ச்சுனேட்லி விராட் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு, அவருக்கு ஏதோ ஒரு நீ பெயின்ன்றதுனால. சோ செகண்ட் ஓடியில வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி விராட் கம்பேக் ஆயிடுவாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. சோ விராட் கோலி வந்தா யாரை டிராப் பண்ணுவாங்க? ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் போன மேட்ச்ல ஒரு தாராளமான 59 of 36 அடிச்சுட்டு போனாரு. முடிச்சுட்டு கேம் முடிச்சுட்டு கமெண்டேட்டர்ஸ் கிட்ட போய் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொன்னார். என்ன தெரியுமா? ஆக்சுவலா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் டிராப் ஆயிருப்பேன், விராட் இன்ஜூர்னால நான் விளையாடினேன். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஜெய்ஸ்வாலை விளையாட வைக்கணும், ஸ்ரேயாஸ் ஐயரை பேக்கப் வச்சுக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல. சோ அது ஒரு பக்கம் பார்க்கும்போது இப்ப என்ன தோணுதுன்னா, ஸ்ரேயாஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னும் போது அவரை டிராப் பண்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், நத்திங் அகைன்ஸ்ட் ஜெய்ஸ்வால், அவரோட டைம் கண்டிப்பா வரும். புரியுதா உங்களுக்கு? பட் இப்ப என்னன்னா, இப்ப விராட் வந்து ஜெய்ஸ்வாலை ரீப்ளேஸ் பண்ணா அதுல கொஞ்சம் லாஜிக் இருக்கும். அவர் ஸ்ரேயாஸ் ஐயரை ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் ரோஹித் ஓப்பனிங் இறங்குவாங்க, நம்பர் 3ல கில் போயிடுவாரு, நம்பர் 4ல விராட் போயிடுவாரு. ரொம்ப கீழே இறங்குற மாதிரி தெரியுது விராட். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இன்னும் அந்த பேட்டிங் ஆர்டர் கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்சரை நீங்க இறக்குவீங்க, இல்ல KL ராகுல் வருவாரு, ஹர்திக் வருவாரு. இட்ஸ் பெட்டர் ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பர் 4ல இருந்தா அந்த ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன் இந்தியாவுக்கு இருக்கும் மிடில் ஆர்டர்ல. 1 அண்ட் அட் த சேம் டைம் கில் கேன் பிளே அவரோட ரெகுலர் ஆர்டர்ல ஓப்பனிங்ல விளாடலாம். விராட் அவரோட ஓன் பொசிஷன் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா விளாடலாம். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும், நிறைய பேர் வேற மாதிரி யோசிப்பீங்க. இல்ல ப்ரோ, ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும், செம டேலண்ட், ஓப்பனிங்ல நல்லா அடிச்சு கொடுப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லைங்க. நான் வந்து ஓவரால் டீம் பேலன்ஸா பாக்குறேன். நாளைக்கு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள போயிட்டு இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ரோஹித் அடிப்பாரு, ஓகே, கில் ஸ்டே பண்ணுவாரு, நம்பர் 3ல விராட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளச் கேம் விளையாடுவார். ஒன் டேக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? அண்ட் மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு குயிக்கா ரன்ஸ் வேணும்னா ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பர் 4ல ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றதா இருக்கட்டும், ஈவன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இன்கேஸ் அப்போ குயிக்கா ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா யூ கேன் சென்ட் KL ராகுல் அந்த டைம்ல. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றாங்களா, சோ அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், லெக் ஸ்பின்னை வந்து கவுண்டர் பண்றதுக்கு நீங்க அக்சர் பட்டேலா இருக்கலாம். பின்னாடி வந்து நம்மளுக்கு ஹர்திக்கும் இருப்பாரு, ஜடேஜாவும் இருக்காரு பேக்கப்க்கு, எந்த ரோல் பிளே பண்றதுக்கும். சோ அதனால ஒரு பேலன்ஸ் இருக்கும்னு சொல்ல வரேன். ஆக்சுவலா ஜெய்ஸ்வாலை வந்து பாத்தீங்கன்னா விராட் ரீப்ளேஸ் பண்ணாருன்னா இது முழுக்க என்னோட ஒரு கருத்து. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு மேபி ஃபாஸ்ட் போலிங்ல ஏதாவது ஒரு ரொட்டேஷன் பண்ணலாம். ஷமிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஹர்ஷதீப் சிங் உள்ள வர வாய்ப்புகள் வேணா இருக்கும். ஏன்னா ஹர்ஷித் ராணா டெஃபினட்டா விளையாடுவார், ஏன்னா ஒரு யங்ஸ்டர், அவருக்கு ஒரு 3 மேட்ச் விளையாடினாதான் தெரியும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பா வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்தா மட்டும்தான் அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு செட் ஆவாரா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? மேபி வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிராப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா குல்தீப் யாதவ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல டிராப் பண்ணிட்டு வருண் எப்படி போடுறாருன்னு செக் பண்ணலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரொட்டேஷன் தான். நீங்க குல்தீப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல டிராப் பண்ணிட்டாங்கன்றதுனால குல்தீப்போட கெரியர் அவ்வளவுதானன்றது கிடையாதுங்க. இந்த மாதிரி பைலேட்டரல் சீரீஸ்ல தான் நீங்க டிஃபரெண்டா ட்ரை பண்ண முடியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறதுக்கு முன்னாடி. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த 11 செட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி வருண் சக்கரவர்த்தி கிட்ட அந்த ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. உங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு டோர்னமெண்ட் குள்ள போறீங்கன்னா பும்ரா டவுட்ஃபுல்னும் போது டெஃபினட்டா வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பிளேயரை நீங்க எடுத்துட்டு போறதுல தவறே கிடையாதுல. அன்லஸ் அவருக்கு நீங்க 50 ஓவர்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மேபி என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரொட்டேட் பண்ணுவாங்க, சமிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஹர்ஷதீப் கொண்டு வரலாம். விராட் கோலி வந்து டெஃபினட்டா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெய்ஸ்வாலை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். மூணாவதா வந்து ஒரு சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப்புக்கு, எஸ் அவரே வந்து ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மேட்ச் போட்டாரு, பட் ஸ்டில் வருண் எப்படி போடுறாருன்றதும் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா குல்தீப் பதில் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல விளையாடுவேன். ஏன்னா இந்த மாதிரி பைலேட்டரல் சீரீஸ்ல நீங்க டெஸ்ட் பண்ணாதான் திருப்பியும் சொல்ல வரேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ள போகும்போது ஒரு ஐடியா இருக்கும். சோ இதுதான் முழுக்க என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ODI மேட்ச்ல நான் ஹோப் பண்றேன் இந்தியா வந்து வின் பண்ணி 2-0 சீரீஸை தட்டி தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் இஷ்யூஸ் நிறைய இங்கிலாந்து சைட்ல தான் இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செட்டில்டா இருக்காங்க, பிளஸ் விராட் கோலியும் உள்ள வர போறாரு. சோ இட்ஸ் கோயிங் டு பி இன்னுமே பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங்கா தான் ஆக போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ லெட் அஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுது, வெதர் இங்கிலாந்து கேன் பவுன்ஸ் பேக் அண்ட் வின். இன்கேஸ் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் பண்ணி இந்த மேட்சை வின் பண்றாங்கன்னா டெஃபினட்டா இந்த சீரிஸ் கலக்கட்டும். அதுவும் தேர்ட் ODI வந்து அகமதாபாத்ல சூப்பரா இருக்கும். திருப்பியும் சொல்றேன், நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்கிலாந்து வின் பண்ணா இந்த சீரிஸ் செமையா இருக்கும். ஆஸ் அன் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச் இந்தியா தட்டி தூக்கிட்டாங்கன்னா 2-0 சொல்லி அந்த டாமினன்ஸ் இந்த பர்டிகுலர் சீரிஸ்ல கண்டினியூ ஆகும் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.